என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நம்ம லைவ் ட்ரைட் பார்ப்போம். நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி என்ட்ரி எடுக்கிறோம், எந்த மாதிரி எக்ஸிட் ஆகுறோங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:40 ஆகுது. நம்ம இது வரைக்கும் எந்த ட்ரேடுமே எடுக்கல, 0 ட்ரேடு. இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கரெக்டான ஒரு இது வியூ கொடுக்கல இன்னும். பட் இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, அதனால தான் நான் இந்த இடத்துல கால் சைடு என்ட்ரி எடுக்காமல் இருக்கிறேன். பட் இது பிரேக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு கரெக்டாக ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு இருக்கு ரீடெஸ்ட் கொடுத்து. ஐ திங்க் கால் சைடு என்ட்ரி எடுத்துக்கலாம். கால் சைடு என்ட்ரி எடுக்காததுக்கு ரீசன் இந்த ஏரியா தான். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து திரும்ப 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 ரிஜெக்ஷன் ஆகுது. பார்ப்போம் இந்த கேண்டில் என்ன மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இதில் கால் சைடு ஒரு என்ட்ரி எடுக்கலான்னு வெயிட் பண்ணுறேன் கைஸ். நல்ல ஒரு இஎம்ஐ கட் பண்ணி க்ளோஸ் வச்சு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஓகே, இதில் கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. ஓகே, இது நமக்கு அகெயின்ஸ்டாக போகிற மாதிரி தான் இருக்குது கைஸ். ஸோ 20 EMA இருக்குது. பட் மேஜர் ஏரியாவில் இருந்து அது ரிவர்ஸ் ஆகிருக்கு. அது ஒன்று தான் ப்ராப்ளம். கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பார்ப்போம். ஓகே, 20 EMA சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இல்லை கைஸ். ஐ திங்க் இந்த ட்ரேடை நான் இதிலே க்ளோஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணுறேன். ஓகே, இது நமக்கு ஆப்போசிட்டாக போகுது கைஸ். இந்த ட்ரேடை நான் இதிலே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபஸ்ட் ட்ரேட் க்ளோஸ் பண்ணியாச்சு. 8600 லாஸு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு ட்ரேடு கிடச்சா எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மேஜர் ஜோனு, அதுலேருந்து திரும்ப திரும்ப ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம வேற ஒரு நல்ல ட்ரேடு கிடச்சா எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் பையர் ஜோன்லேருந்து மார்க்கெட் மறுபடியும் கால் சைடுக்கு தான் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்குது. ஐ திங்க் கால் சைடு ஒரு என்ட்ரி எடுக்கலான்னு வெயிட் பண்ணுறேன். பார்ப்போம். இதில் ஒரு சின்ன ஃபுல் பேக் கொடுத்துச்சுன்னா நம்ம அந்த இஎம்ஐயில் வந்து சப்போர்ட் எடுத்துனா நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐக்கு மேலே தான் போகுது மார்க்கெட்டு. ஸோ கால் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஓகே, கால் சைடு இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடு நமக்கு எப்படி போகுதுன்னு. ஓகே, ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்குது கால் சைடு. பார்ப்போம் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, 2000. ஓகே, 6300, 3400. ஐ திங்க் அதுலேருந்து ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் கட் பண்ணிச்சுன்னா ஒரு பெரிய ஸ்பைக்கு கிடைக்கும். இந்த ஒரு விஷயம்தான் ஹோல்டு பண்ணுறேன். ஓகே, இதுக்கு கீழே நம்ம இனி லாஸ் விடுறது சரிப்படாது. ஸோ இதில் நான் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுடுறேங்க. இந்த ஒரு ஸ்பைக் கிடைக்க மாட்டேங்குது இதுவரை. இந்த ட்ரேடு நம்மளை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்குது கைஸ். இது வரைக்கும் மேக்ஸிமம் காமிச்சிட்டே இருக்குது கைஸ். இது ஒரு 10,000 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு.
பண்ணிட்டோம். ஓகே, இந்த ட்ரேடை நான் இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரிஜெக்ஷன் ஆகுது. இந்த ட்ரேடில் நமக்கு ஒரு 4800 ப்ராஃபிட்டு. ஓவரால் லாஸ் வந்து 3700 இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்ல ட்ரேடு கிடைச்சா எடுத்துக்கிறேன் கைஸ். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 12:56 ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே போய் நல்ல ஒரு பிரேக் டவுன் கொடுத்து ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். இதில் நம்ம ட்ரேட் எடுக்க மிஸ் பண்ணிட்டோம், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா S3 ரிஜெக்ஷன் நல்லா ஆகுது. ஸோ புட் சைடு ஒரு என்ட்ரி எடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். நல்ல ஒரு பிளேஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா. ஓகே, இதில் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் தான் வருது. இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். பார்ப்பேன் இந்த ட்ரேடு நமக்கு எப்படி போகுது. எடுத்ததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த S3லேருந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ப்ளஸ் மார்க்கெட் ஆல்சோ நெகட்டிவ். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். கைஸ் இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட்டும் கிடைக்கும். ஓகே கைஸ், இது நமக்கு ஆப்போசிட்டாக தான் போகுது. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கிடச்சிதுன்னா நம்ம இதை ஹோல்டு பண்ணோம், இல்லைன்னா இதை க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். ஓகே கைஸ், இது நமக்கு ஆப்போசிட்டாக போகுது. இந்த ட்ரேடை நான் இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இந்த ட்ரேடில் ஒரு 4700 லாஸு. மறுபடியும் ஓவரால் 8500 லாஸில் இருக்கிறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ், நல்ல ஒரு ட்ரேடு கிடச்சுன்னா எடுத்துக்கலாம். கைஸ் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 1:19 ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் பண்ணி மறுபடியும் திரும்ப வந்து அதுலேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது. பார்ப்பேன், இதில் ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்குங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. கேண்டில் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு பார்த்து இதில் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். மொத்தம் நம்ம 3 ட்ரேட் எடுத்துருக்கிறோம். ஓகே கைஸ், இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன். இந்த கேண்டில் கீழே போச்சுன்னா நம்ம இதில் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது நமக்கு ஆப்போசிட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது கைஸ். பார்ப்போம், இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுதா பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ரிஜெக்ஷன் கிடைக்குது. இது 20 MA இந்த ஜோன் இந்த க்ரீன் லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சதுன்னா நல்ல ஒரு டவுன் ஃபால் கிடைக்கும். இந்த 20 MA கட் பண்ணி இந்த க்ரீன் லைனை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்கணும் guys. அது வரைக்கும் நம்ம டேஞ்சர் ஜோன் தான். கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சதுன்னா பக்கா ஜோன் அது. ஐஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வருது. பட் இந்த இடம் ரொம்ப குரூசியல் பிளேஸ் கைஸ். அந்த க்ரீன் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த க்ரீன் லைனு இதை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்கணும் கைஸ். கீழே க்ளோஸ் வச்சுருந்தா R3யும் கட் பண்ணதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதனால தான் இவ்வளோ பொறுமையாக ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். இந்த ட்ரேட் நம்ம நிறைய நேரம் ஹோல்டு பண்ணியாச்சு. $300, 3000, 3300, 4000, 4600, 5000. ஓகே மேஜர் ஜோனுக்கு வந்திருக்கு. ஸோ 5000. ஓகே, இந்த இடத்துல இந்த ட்ரேட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் ஜோனு இதில் நம்ம ஒரு 4800 லாஸையும் ரெக்கவர் பண்ணி 3000 சம்திங்
ப்ராஃபிட் வந்திருக்கும். நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் லாஸ் பார்த்தீங்கன்னா 600 இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு ட்ரேட் கிடச்சுன்னு எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:52 ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுங்க மேலே வந்து க்ளோஸ் வைக்க முடியலை. இந்த மேஜர் ஜோன்லேருந்து கீழே ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குது. பார்ப்போம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு புட் சைடில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைனுங்க மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோஸ் தான் வச்சுருக்குது கேண்டில். கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பார்ப்போம். இந்த பியூர் பாயிண்ட் கட் பண்ணிச்சுன்னா நல்லா இருக்கும். நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும்னு வெயிட் பண்ணுறேன் கைஸ். டைம் வேறு 3 o'clock ஆக போகுது. 3 o'clock மூமெண்ட் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஓகே, 5,500, 5,800, 6,000. ஓகே, 6,000 நம்ம காமிச்சது கைஸ். ஓகே, இந்த ட்ரேடை நான் இதிலே க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. 6,000 கிட்ட க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஒரு 6,000 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். நம்ம ஓவரால் ப்ராஃபிட் வந்து 5,400 வந்துட்டோம். ஓகே, இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, என்னோட ட்ரேடிங் செக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.